எல்லோருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? காலபுருஷ தத்துவப்படி குரு பகவான் இப்போ இது நாள் வரைக்கும் மிதன ராசியில் இருக்கார். இப்போது வர ஜூன் மாதம் 2ஆம் தேதி தமிழ் மாதத்திற்கு வைகாசி 19 மிதன ராசிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி எப்போதுமே பார்த்திங்கன்னா குருவுக்கு பிடிச்ச வீடு. சரிங்களா? குரு அங்கே உச்சமாகிறார், பலம் அதிகமாகுது. இதனால் வரைக்கும் டம்மியாக இருந்திருப்பார். இப்போ இங்கே வரும்போது எப்படின்னா ஹை போஸ்டிங்கில் உட்காருவார், பலம் அதிகமாக இருக்கும். காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசிக்கு குரு பயிற்சி பலன் பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த கோச்சார குரு 4ஆம் வீட்டில் அமர்கிறார். 4ஆம் வீடுனா என்னங்க? வீடு, வண்டி, சொத்து, ரியல் எஸ்டேட்டு, சொந்தமாக இடம் வாங்குறது, அதில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ரொம்ப முன்னேற்றம் கிடைக்க போகுது. வரைக்கும் வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாக போகுது. இல்லை சார், நான் வீடு கட்டலான் இருக்கேன், பேங்க்கில் லோன் போட்டிருக்கேன், அது எனக்கு ஏதாவது அந்த டாக்குமெண்ட் இந்தமாரி விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துகிட்ருக்கு அப்படின்னா எல்லாமே இப்போ சரியாக போகுது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலம் அது உங்களுக்கு. சரிங்களா? குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்க்குறார். 9ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறார். குரு பகவான் உங்கள் லக்னத்தை பார்க்குறார், உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது வரைக்கும் இருளில் இருந்த மாரி இருந்திருப்பீங்க. சரிங்களா? இதனால் வரைக்கும் அப்படின்னா கண்ணை கட்டிட்டு இருந்த மாரி இருந்திருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிரகாசமான ஒரு வாழ்க்கைங்கிறது இந்த வருடத்தில் உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் நினச்ச எல்லா விஷயமுமே உங்களுக்கு நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சந்திச்சுருந்துருப்பீங்க. ஏதாவது முயற்சி எடுத்துருப்பீங்க தொழிலில், அது எல்லாமே அந்தளவுக்கு சக்ஸஸ் இருந்திருக்காது. இப்போ இதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போகுது. சரிங்களா? வெளிநாடு அமைப்பு உண்டாகும். இந்த வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நாள் வரைக்குமே ஏதாவது எப்படின்னா ஒரு 2025 கொஞ்சம் டவுனாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ 2026 நல்லா சக்ஸஸ் ஆக போகுது. சரிங்களா? திடீர் பணவரவு உண்டு. அந்நிய நபர்களால் ஆதாயம் உண்டாகும். வெளிநாடு செல்லலான்னு இருக்கேன் சார், ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன். இல்லை வெளிநாட்டில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், ரொம்ப நாளாக லாஸாகவே இருந்துகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. என்ன தொழில் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, இதனால் வரைக்கும் கொஞ்சம் அதில் ஒரு மந்தமாக நிறைய இருந்தாலும் இதுக்கப்புறம் லாபம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் கிடைக்க போகுது. சரிங்களா? அரசாங்கத்தால் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு எதனா எக்ஸாம் எழுதிட்டுருப்பீங்க. அந்த எல்லா ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு பாசிட்டிவாக தான் வரப்போகுது. கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்க போகுது. வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்கலாம். பண வரவு திருப்தியாக இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பேங்க்கில் லோன் கட்டுறீங்களா, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன நெகட்டிவும் இருக்குது இந்த வருஷத்தில். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. சரிங்களா? இப்போ குரு பார்க்கும்போது குரு உங்களையே பார்த்துடுறாரு. டைரெக்டாக 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு. சரிங்களா? பூர்வீகத்தில் இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடுங்க. அது நாள் வரைக்கும் நான் குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது சார், எல்லாமே சரியாயிடும். இல்லை பூர்வீக சொத்து இருக்கும், ரொம்ப நாளாக விற்கிறோம்னு நினச்சிட்ருப்பீங்க, விற்க முடியாத சூழ்நிலை இருக்கும், அது எல்லாமே இப்போ சரியாயிடும். சரிங்களா? சொன்ன மாரி தான். அடுத்தது நெகட்டிவ். சனி பகவான் 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்குறார், உங்கள் குடும்பத்தை பார்க்குறார். குடும்பத்திட்ட வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வார்த்தைகளில் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்பா மூலியமாக குடும்பம் இருக்குது அப்படின்னா அப்பா மகன் 2 பேருக்குள்ளே ஒரு அன்னோன்யம் இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் 2 பேருக்குள்ள குடும்பத்தில். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க.
6ஆம் வீட்டை பார்க்குறாரு. சனி பகவான் வந்துட்டு தன்னோட 7ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. 6ஆம் வீடுனா என்ன? நோய் நொடி வம்பு வழக்கு, நண்பர்கள் மத்தியில் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருப்பாங்க. கடன் வந்து நிறைய உண்டாகும். சரிங்களா? கடன் வந்து நிறையா உண்டாகும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். கடன் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, கேட்குற இடத்துல கடன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு விரயம் பண்ணக்கூடாது. விரயம் பண்ணால் ஏமாந்து நம்ம தான் நிற்கணும். சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. கடன்லாம் ஓரளவு கட்டுக்குள்ளே வச்சுங்க. சுப செலவுகள் அதிகமாக உண்டாகும். திடீர்னு பயணம் குடும்பத்தோட ஃபேமிலியாக எங்கேயாவது வெளியூர் போவீங்க. இல்லை எங்கேயாவது ஒரு ஆன்மீக ஸ்தலங்கள். இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து சரியாக போகுது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு 100க்கு 75% உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு 25% சனி பகவான் பார்வை இருக்கிறதால கொஞ்சம் குடும்பத்துலேயும் அண்டை அயலார் மத்தியிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு ஆண்டாக தான் அமையப்போகுது. மேலும் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.